அரைஞ்சானோ ஆற்றுலேருந்து பிடிச்ச மீன் பாருங்க எவ்வளோ அழகா அரைஞ்சா மீன். ஆற்றுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சி அண்ணா கொண்டுட்டு வந்துக்கிறாரு. மீன் பாருங்க ஆற்றுல பிடிச்ச மீன். இவ்வளவு வெயில்ல வச்சுக்கிட்டு மீன் பொரிச்சா எப்படி? எவ்வளவு வெயில்ல எங்க அப்பா மீன் பொரிச்சிட்டு இருக்கிறாரு. காஞ்சிச்சு எண்ணெய். எண்ணெய் சுட்டுக்குச்சுப்பா. மீன் இவ்வளவு வெயில்ல உட்காந்துக்கிட்டு மீன் பொரிக்காதீங்கப்பா, உள்ளே வச்சு பொரிக்கலாம்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. இங்க மீன் குழம்பு வேகுது. இங்க மீன் குழம்பு வைக்கிறாரு எங்க அப்பா. இங்க மீன் குழம்பு வைக்கிறாரு, அங்க வந்து மீன் பொரியல். சூப்பரா எப்படி வைக்கிறாரு பாருங்க மீன் குழம்பு. எப்படி பாக்குது? சரியா இருக்கும்பா, கம்மியா இருந்தா தான் நல்லா இருக்கும், நிறைய இருந்தா நல்லா இருக்காது. இப்போ மீன் அங்க போய் பறிக்கிறீங்களா? இந்த வெயில்ல உள்ள மீன் குழம்பு வச்சுட்டு வெளியே வந்து இங்க பொரிக்கிறாரு மீன். ஆனா எனக்கு தான் வெயில்லயே போக முடியல, தலை வலிக்குது. எள்ளிடிக்கு எள்ளு காயுது. மீன் வேகறதுக்கு ஆரம்பிச்சிச்சு. நீங்க போய் நெவல்ல உட்காருப்பா, அது வேகட்டும். மீன் வெந்துக்குச்சாப்பா? சூப்பரா வெந்துக்குச்சு. மீன் பாருங்க, ஒவ்வொன்னா எடுப்பா போதும். மீன் பொரிச்சு எடுத்துட்டாரு. எடுத்தாச்சு. சூப்பரா பொரிச்சு விட்டாரு. மீன் போட்டு பாரு. அப்போ போட்டுட்டு வீட்டுக்கு தான் கிளம்பணும். சரிங்க. சாப்பிடுங்க. எங்க மீன் குழம்பு, எங்க அப்பா செஞ்ச மீன் குழம்பு, மீன் வறுவல் பாருங்க. என்னோட அப்பா செஞ்ச மீன் வறுவல், மீன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுங்க. சூப்பரா இருக்குது. சூப்பரா இருக்குதா? இந்த மாதிரி குட்டி மீன் குழம்பு தான் செம்ம டேஸ்டா இருக்கும். அப்படியே சாப்பிடலாம். வறுவல் எப்படி பண்ணிக்கிறாரு? நான் சாப்பிட்டேன்பா மீன் வறுவல், சூப்பரா இருக்குது. செம்மையா பண்ணிக்கிறாரு. அவரே மசாலாவெல்லாம் போட்டு அவரே செஞ்சது, மீன் பொரிச்சது. மீன் குழம்பு பாருங்க, மசாலா அப்படியே சூப்பரா இருக்குதா?
அப்பா செஞ்சாரு.